ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். டெல்லி சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று பாஜக ஆட்சியை கைப்பற்றிய நிலையில் ஆம் ஆத்மி கட்சி எதிர்க்கட்சியாக உள்ளது. இந்நிலையில் இந்த இரண்டு கட்சிகளை தவிர்த்து போட்டியிட்ட முக்கிய கட்சிகளாக காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளன. இந்த இரண்டு கட்சிகளுமே ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை என்பது நாடு அறிந்ததே. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலுமே நோட்டாவை விட குறைந்த வாக்குகள் தான் பெற்றுள்ளன என்று அதிர்ச்சி தகவல் கிடைத்துள்ளது. டெல்லி சட்டமன்ற தேர்தலில் மொத்தமுள்ள 70 தொகுதிகளில் சிபிஐ 5 தொகுதிகள், சிபிஐஎம் 2 தொகுதிகள், சிபிஐஎம்எல் 2 தொகுதிகள் என மொத்தம் 9 தொகுதிகளில் மட்டுமே கம்யூனிஸ்ட் கட்சிகள் போட்டியிட்டன. அந்த 9 தொகுதிகளிலும் நோட்டாவுக்கு விழுந்த வாக்குகளை காட்டிலும் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் வேட்பாளர்கள் குறைவான வாக்குகளையே பெற்றுள்ளனர்.